குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 1-to-1 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் DNA மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்கும். சோ எல்லா கோவில்களும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்மளுடைய திருநள்ளாறுல வாக்கிய பஞ்சாங்கம் படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையா இருக்குமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா சனி அப்படின்னா என்ன, சனி பகவான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு ஸ்லோ பிளானட். அவரோட டிரான்சிட் வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையும் சொல்லலாம். ஆஹா, நம்மளுக்கு ஒரு 7.5 சனி நடக்க போகுது, அஷ்டம சனி வரப்போகுது, அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, கண்டக சனி வரப்போகுது, இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பயமும் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா வரும். இதுல முதல் சுற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வயசுல வரும். அதுக்கப்புறமா 30 வருடங்கள் கழித்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் சனி பயிற்சி வரும். இது அடுத்ததான் தேர்ட் லெவல் ஆஃப் சனி பயிற்சி. இப்போ எல்லாருக்குமே ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3வது லெவல் ஆஃப் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லெவல்லையுமே ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்சம் கடினமா இருக்கும். 2வது லெவல் ஒரு 50-50 ஆன பெர்சன்டேஜ் கொடுக்கும். 3ஆம் லெவல்ல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த கர்மா எல்லாருக்குமே கழிக்கப்படும். இப்ப கர்மாவை காட்டக்கூடிய ஒரு சனி பகவான் நம்ம வாழ்க்கையில இந்த டிரான்சிட்ல யாருக்கெல்லாம் யோகம் இருக்கு, கர்மகாரகன் சனின்னு சொல்றவர் கர்மாவின் கணக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியோட பார்வை வரும்போது இப்போ சனி பகவான் இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போறாரு மார்ச் 6ஆம் தேதி. அப்போ இவ்வளவு நாள் கும்பத்துல அவர் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுத்தாரு, அதுல இருந்து டிரான்சிட் ஆகும்போது மீன ராசியில இருந்து ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கு அவர் எந்தெந்த பார்வை செலுத்துகிறார். சோ சனி பகவான் இருக்கிற இடத்துக்கும் அந்த கர்மாவை வெளிப்படுத்துவார், பார்க்கிற இடத்தையும் அந்த கர்மாவுக்கு ஒரு பலனை கொடுப்பார். இதுதான் சனி பயிற்சி. சோ நாம் செய்த வினைகள் அதுதான் கர்மாவா செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அண்ட் நிதர்சனமான ஒரு உண்மை. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மகா சனி பயிற்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கும் சனி பயிற்சி மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு, யாருக்கெல்லாம் உயர்வை தர போறாரு, யாருக்கெல்லாம் லெசனா இருக்க போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் 6 நடக்க இருக்கும் திருநள்ளாறு வாக்கியப்படி நடக்க இருக்கும் சனி பயிற்சி. இவங்களுக்கு கடந்த 2.5 வருஷமா அர்த்தாஷ்டம சனியால பிரச்சனை, குடும்பத்துல பிரிவு, திருமணத்துல பிரிவு, லவ் லைஃப் அப்படிங்கிறது ஸ்லோவாய் பிரிவு, நிறைய பிரேக்கப்ஸ், தொழில பிரேக்கப், வேலையில பிரேக்கப், இந்த மாதிரி நிறைய லெவல் ஆஃப் பிரேக்கப்ல சந்திச்சு ஒரு வழியா ஐயோ என்னால முடியல. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தாஷ்டம சனி உங்களை தூக்கி போட்டு மிதிச்சு தூக்கம் இல்லாம, கையில காசு இல்லாம, தொழில நிறைய லாஸ், நாம எந்த காரியம் தொட்டாலும் லாஸ். அப்ப வீடு கட்டியிருப்பீங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும். அப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செவ்வாய் தோஷம்னா நீங்க அந்த செவ்வாய் தோஷம் இல்ல, செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்காரகன். அப்ப பூமி சம்பந்தப்பட்ட தோஷம், அதே மாதிரி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷம், அதாவது சகோதரர் சம்பந்தப்பட்ட தோஷம், சகோதரன் கிட்ட பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் யார் கொடுத்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல, அந்த அர்த்தாஷ்டம சனி கொடுத்திருக்கும். உங்களுடைய சுயஜாதகத்துல சனி எந்த பாவகத்துல இருக்காரோ அது மூலியமாக பிரச்சனை கொடுத்திருக்கும். அப்போ இது எல்லாமே கடந்து வர்றதுக்குள்ள நீங்க ஒரு வழி ஆயிருப்பீங்க. இப்போ அர்த்தாஷ்டம சனி விலகினாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருங்க. ஓகே, அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்க ப்ராப்ளம். அப்போ புதுசா நீங்க பணம் போடும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம். ஏன்னா இப்ப சனி பகவான் 10ஆம் பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இவ்வளவு நாள் லக்னத்தை பார்த்து பிரச்சனை கொடுத்தவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப வருமானம் ரீதியான ஒரு விஷயங்கள் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுப்பார். சனி பகவான் பொறுத்த வரைக்குமே பெருசா லக்ஸூரியான எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணவே கூடாது. அவருக்கு ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பிடிக்காது. சிம்பிளா நீங்க எது பண்ணாலுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்க ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா சிம்பிளா பிளான் பண்ணுங்க. அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு எந்த அளவுக்கு நீங்க உங்களை தன்னந்தனியா குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பண்றீங்களோ சனியோட ஆற்றல் உங்களை நல்லா மேல கொண்டுட்டு வரும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெய்லரிங் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 மிஷின் வாங்கி போடு, பெரிய கடை பாரு, 1 லட்சம் ரூபாய்க்கு வாடகை பாருன்னா அது அவருக்கு பிடிக்காது. அந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கும் வருமான ஸ்தானத்துல பிரேக் கொடுத்தா நமக்கு வருமானம் தான் முக்கியம். அப்போ ஒண்ணு இல்ல, நார்மலா ஒரு வீடு மாதிரி ஒரு இப்போ 1 லட்சம் ரூபாய் வாடகையில ஒரு 10,000 ரூபாய் வாடகை எடுத்துக்கோங்க. இப்ப யார் அந்த மாதிரி கொடுக்குறாங்க? ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி எடுத்துட்டு
சிம்பிளா ரொம்ப ஆடம்பரமான ஒரு லக்ஸூரியான இன்டீரியர் பண்ணாம சிம்பிளா என்ன பண்ணுமே எல்லாமே சிம்பிளா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. அப்ப அதிக லாபத்தை கொடுப்பாரு. அதிகமான லாபம் வரும்போது அன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எடுத்தோ கவுந்தோ ஓகே அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ணாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. சோ இதெல்லாமே உங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கக்கூடியவர் தானே சனி பகவான். சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அப்போ வந்து நிறைய நாள் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு மறு திருமணம், அதே மாதிரி மறு திருமணத்தோட வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு எல்லா விஷயமும் இப்ப நடக்க போகுது. நிறைய பேருக்கு தொழில் வந்து நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. புதுசா தொழில், அதுதான் நான் சொன்னேன். அது வந்து நீங்க ரொம்ப பெருசா இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு லிமிட்டடா பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா உயர்வு வரும். விட்டு போன சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து உங்களோட அருமையை புரிந்து வருவாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட ஒட்ட மாட்டீங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனி பிடியில இருந்து வந்து யார் யார் எப்படின்னு காமிச்சு கொடுத்துருப்பாரு இல்லையா? அப்ப அவங்களே வந்து உங்ககிட்ட வந்தாலுமே நீங்க அவங்க கிட்ட அளவாதான் வச்சுக்குவீங்க. பழைய மாதிரியான அந்த உறவுகள் வந்து இப்ப சேராது. ஏன்னா நீங்க அடுத்த லெவல் நீங்க போறீங்க. உங்களோட பிசினஸா இருக்கட்டும், உங்களோட வேலையா இருக்கட்டும், உங்களோட ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், அடுத்த லெவல்ல போவீங்க. அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கவனம், மற்ற எல்லா விஷயத்திலுமே வந்து உங்களோட குடும்பமா இருக்கட்டும், குழந்தைகள் விஷயத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது. உங்களோட குழந்தைகள் வந்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறாங்க. நல்ல படிப்பு, அவங்க நிறைய பிரைசஸ் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க நல்ல வழிபாடுகள், உங்களுடைய பிளானிங் எல்லாமே கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற எல்லா காலகட்டமும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசி மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இம்பாக்ட் ஆகுது நம்ம பார்த்திருக்கோம். உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சனி ஒவ்வொரு பாவத்துல இருந்து அதனோட ஆதிக்கத்தை செலுத்துவாரு. அதன் மூலியமாக அந்த கர்மா தொடர்பு, அதன் மூலியமா அந்த கர்மா கிளீனிங், எந்த பாவத்தை வந்து சரி பண்ணிருப்பாரு, யாருக்கெல்லாம் பிரச்சனை இன்னல்கள் கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாம் பொது பலனே. இதெல்லாம் இப்படி நடக்கும், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்கன்னு சொல்றதுதான். உங்களோட சுய ஜாதகத்துல அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். சோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தா எல்லா விஷயத்திலுமே மேன்மை அடையலாம் அப்படிங்கறத 100% நான் சொல்லுவேன். நன்றி. சோ இந்த சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசி மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இம்பாக்ட் ஆகுது நம்ம பார்த்திருக்கோம். உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சனி ஒவ்வொரு பாவத்துல இருந்து அதனோட ஆதிக்கத்தை செலுத்துவாரு. அதன் மூலியமாக அந்த கர்மா தொடர்பு, அதன் மூலியமா அந்த கர்மா கிளீனிங், எந்த பாவத்தை வந்து சரி பண்ணிருப்பாரு, யாருக்கெல்லாம் பிரச்சனை இன்னல்கள் கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாம் பொது பலனே. இதெல்லாம் இப்படி நடக்கும், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்கன்னு சொல்றதுதான். உங்களோட சுய ஜாதகத்துல அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். சோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தா எல்லா விஷயத்திலுமே மேன்மை அடையலாம் அப்படிங்கறத 100% நான் சொல்லுவேன். நன்றி.